முத்து நகையே முழு நிலவே முத்து விளக்கே பொடி மலரே. அப்புறம் சார் உனக்கு யாருன்னு நினைச்சேன். என்ன சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல சார், எப்படியும் காலேஜ் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஈவினிங் ஒரு 6 மணி ஆயிரும்ல. அதே. ஆமா, அதுக்கு என்ன? அது ஒண்ணு இல்ல சார், சரியான நேரம் சொன்னீங்கன்னா காலேஜ் போய் நின்று கூட்டு போயிருவேன். ஏன்னா என் பொண்டாட்டி நான் மட்டும் தான் இருக்கேன், நானும் வேலைக்கு போறேன், அதனாலதான். ஏன் உங்க பொண்டாட்டிய கார்த்திக் எடுத்து கூட்டு போயிருவோமா என்ன? அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, என்ன வேலை பாக்குறீங்க? 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எந்த வேலையுமே இல்லாமத்தே இருந்தோம். ஏதோ அங்கங்கே கொஞ்சம் கிடைக்கிற காசை வச்சு தான் சாப்பாடு பழப்ப ஓட்டிக்கிருந்தோம். ஆனால் இப்போது ஒரு லாரி டிரைவராக இவர் வேலை செய்கிறாரு. என்கிட்ட கேட்டார், டிகிரி படித்தவனுக்கு டிரைவர் வேலையான்னு யோசித்தேன். ஆனால் இங்கே 4 டிகிரி 5 டிகிரி படித்தவனே உட்காந்துட்டு தானே இருக்கேன். ஒரு டிகிரி படித்தவன் இந்த வேலை பார்க்கறதுல தப்பில்லைன்னு தோணுச்சு. என்ன செய்ய, நம்ம படித்த படிப்புக்காக அப்படி வேலை கிளுகிளுன்னு கிடைக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் அனுப்பிவிட்டேன். அப்படிலாம் கிடையாதுக்கா. ஒரு ஆம்பளை வேலை பார்க்கறதுக்கு வீரமும் திறமையும் இருந்தா போதும் தான். யாரு வேணாலும் என்ன வேணாலும் வேலை செய்யலாம். அவன் படிச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. என்ன உன் புருஷன் படிச்சிருக்காப்ல, ஆனா படிச்சதுக்கு தகுந்தாப்புல வேலை கிடைக்கல, லாரி டிரைவர், ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாராளமா லாரி ஓட்டலாம். அதே சொன்னேன்ல, திறமை மட்டும் இருந்தா போதும். ஆம்பளை பையன் பொழைச்சுக்கிறியா? பொம்பளை பிள்ளைக்கு திறமை இருந்தா பொழைச்சுக்கிறோம். ஆனா அதை விட பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு இருந்தா இன்னும் வாழ்க்கையில எங்கேயோ போயிடும். இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, அதே 100க்கு 100 உண்மை. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளை நாளைக்கு கல்யாணமே பண்ணிட்டு போனாலும் யாரை நம்பி வாழக்கூடாது. கட்டின புருஷனாக இருந்தாலுமே சரி. அதாவது இப்போதைக்கு என்னோட இருக்கிற சூழ்நிலைக்காக இதை நான் சொல்லலை. பொதுவாகவே பொம்பளை பிள்ளைங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். கட்டின புருஷனாக இருந்தால் சரி, அவனை சார்ந்துமே ஒரு பொம்பளை பிள்ளையால் வாழ முடியாது. அதே ஒரு படித்த பிள்ளைண்டா ஏதாவது வேலை தேடிக்கிட்டு அதுக்கான பொழப்புகள் அது ஓட்டும். இதே ஒரு குழந்தை வந்துட்டு அந்த குழந்தைக்காக தான் அந்த பொம்பளை பிள்ளை வாழ்ந்தே ஆகணும். ஆனால் என் புருஷன் என்னை நல்லாதான் பார்த்துக்கிறாரு. அதனால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் விட்டுறக்கூடாதுன்னு திரும்ப படிக்கணும்னு நினைக்கிறேன். என்னை சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க, நல்லா படிக்கிற பொண்ணு, வாய் திறமை உள்ள பொண்ணு, நீ வக்கீலுக்குதான் படிக்கணும்னு. சின்ன வயசுலேருந்தே என்னமோ தெரியலை, வக்கீல் படிக்கணும் அப்படின்ற ஒரு வைராகிய மனசுக்குள்ளே வந்துருச்சு. அதே மாதிரி படித்தேன். ஆனால் இடப்பட்ட காலத்தில் 2 வருஷத்தையும் படிக்க முடியாமல் போயிடுச்சு. நம்ம படிக்கணும்னு நினச்சி நம்ம கனவை நோக்கி போகும்போது ஏதாவது ஒரு தடை வரத்தானே செய்யும். அதே மாதிரி தான் என் வாழ்க்கையில் வந்துச்சு. ஆனால் திரும்ப அந்த தடையை உடச்சி நான் படிக்கிறேன் பார்த்தியலா, அங்கே நிற்கிறேன். ஒரு சில நாள் அது முடியாதவர்களுக்கு சொல்லிக்கிற ஒரே விஷயம், நம்மளால் முடியாமல் போயிடுச்சே நினச்சி என்றைக்குமே கவலைப்படக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான கதவு திறக்கும் போது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்போம். பொம்பளை பிள்ளை படிக்கிறதையும் தாண்டி நெஞ்சில துணிச்சல் இருக்கணும்தா, வைராக்கியம் இருக்கணும். அது இருந்தா ஒரு பொம்பளை பிள்ளை எதை வேணாலும் சாதிக்கலாம். ஏன்னா எவனையும் நம்பி சார்ந்து வாழணும்டா அவசியமே கிடையாது. உனக்கு அந்த துணிச்சல் இருக்கு, வைராக்கியம் இருக்கு. நீ வாழ்க்கையில எங்கேயோ போக போற. நீ வேணா பாரு, நீ இந்த வக்கீல் படிக்கிறதால மட்டும் கிடையாது, வைராக்கியம் உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில என்ன வேணாலும் செய்ய முடியும். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. உனக்கு உன் புருஷன் துணை இருக்கிறாரு. அது வரைக்கும் நீ எதை நினைச்சு கவலைப்படாம உன் வாழ்க்கையோட பயணத்தை நோக்கி போய்கிட்டே இரு. என்ன தடை வந்தாலும் உடச்சு தள்ளிக்கிட்டு போயிட்டே இரு. உண்மைதே சார். சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு ஆம்பளோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லி. அதே மாதிரி திருப்பி போட்டாலும் ஒவ்வொரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பெண்ணோட வலிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்னோட வழியாக என் புருஷன் இருந்தது கிடையாது. ஏன்னா என்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து சொல்ல மாட்டேன், என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் எனக்கு கஷ்டத்தை கொடுத்ததே கிடையாது. நான் வேணால் கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். கஷ்டண்டா காமெடி பண்ணுறது வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன கஷ்டத்தை கூட கொடுத்ததில்ல. ஆனால் எனக்கு உறுதுணையாக நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணி என் புருஷனாக எனக்கு இருந்தது இந்த சில காலம்தான். அதனால் என் புருஷன் எப்போதுமே எனக்கு துணையாக இருப்பார். ஏன் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ரெண்டு உதவி செய்ய இதை கூட சொல்லலைன்னா எப்படி? சொல்லப்போனால் என் புருஷன் ஒரு வசதியான வீட்டாள். எப்படி இந்த அனாதைக்கு புருஷனாக வந்தார் நீங்கள் நினைப்பீங்க? நான் ஒரு பொய் சொல்லி தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்லை. சொல்லிட்டேன்னு எதுவும் நினச்சிக்கிறாதிய, உண்மை அதுதான். ஆனால் இப்போ நான் அனாதை கிடையாது. ஏன்னா எனக்கு எல்லாம் என் மாமா இருக்காரு. என் மாமா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அதனால் நான் இனிமேல் என்னை அனாதைன்னு சொல்லிக்க மாட்டேன். எனக்கு இவர்தான் அப்பா அம்மா எல்லாமே இவர்தான். அதனால் இனி நான் அனாதைண்டு என்றைக்குமே சொல்லிக்கிற மாட்டேன். என்னை அனாதைன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக நானும் அனாததே அப்படின்னு சொல்லி எனக்காக என்னை கூட்டிகிட்டு வெளியே வந்த இந்த உத்தம புருஷனை தாண்டி வேற என்ன எனக்கு வேணும்னு நினைக்கிறிய? அதனால் நான் அனாதையெல்லாம் கிடையாது. இதோ இப்போ புதுசாக நீங்கள் ஒரு உறவு கிடச்சிருக்கீங்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன?
ஏன் சார் அப்படி தகச்சு பண்ணிக்கிறிய? இவன் அடிக்கடி அப்படி கொஞ்சம் மெண்டல் மாதிரி பேசுவாதுன்னு நினைச்சுக்கிறாதிய. சும்மா இரு மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தா. என்ன மெண்டல் மாதிரி பேசுறாங்க? நிறைய பொண்ணுங்க இப்பெல்லாம் பேச மாட்டாப்பா. இப்பெல்லாம் பேசுறதுக்கு ஒரு பொண்டாட்டி கொடுத்து வச்சிருக்கணும். நீ வேற. சரிக்கா, காலேஜுக்கு போகுமா? நேரம் ஆகுது. போவோம் சார். மீனாட்சி அக்கா, அடடே வாராம். என்ன நேத்துல இருந்து ஆளவே வேணாம். ஒரு ஜோடிய பக்கத்தூர் வரைக்கும் போயிருந்தேங்க. அப்படியே அங்கேயே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவங்க யாரு? கேள்விப்பட்டே வக்கீல் படிக்க போறீங்களா? தம்பிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. தம்பியா? இந்த வக்கீல் யாருக்கா? ஓ, பேர் என்னப்பா? ராம்குமார். அப்பா பேர் என்ன? அப்பா அம்மான்லாம் யாரும் இல்ல சார். நான் ஒரு அனாதை. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை, கனவா வெறும் நினைவா, நெஞ்சிலே வரும் பந்தமே தொடர் கதையா சிறு கதையா. அனாதைலாம் எதுக்குப்பா சொல்லிக்கிருக்க? அனாதைலாம் சொல்லாத. என்ன, இந்த உலகத்துல எல்லாருமே அனாதையே. ஏதோ ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் அனாதையத்தை இருப்பாங்க. இன்னொரு தடவை அப்படி சொல்லாது. என்ன, நான் அப்படி சொன்னா உங்களுக்கு என்ன? ஆமா, அடி வாங்க போற. என்ன சொல்லிருக்கேன்? அப்பலாம் பேசக்கூடாது சொல்லிருக்கேன்ல. இன்னைக்கு அவராலதான் மீனாட்சி இப்படி ஒரு நிலைமை. மன்னிச்சுக்கிறங்க ஏதோ ஒரு இதுல மன்னிச்சுக்கோங்க சார். பரவாயில்லையா, பரவாயில்ல. ஏன் இதுங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா என் மனசுக்குள்ள ஒரு உணர்வு வருது. தாங்க முடியாத வழியை கொடுக்குதே. இப்படி துரு ரெண்டு பிள்ளைகளும். கடவுளே, என்னதே நடத்த காத்திருக்கேன்றது இயல. சரி, என்ன நடந்தாலும் நன்மைக்கு. லாயருக்கு படிச்சு நல்லபடியா லாயர் ஆகி மறக்காம ட்ரீட் வச்சு போடணும். என்ன உனக்கு இல்லாதவையா? அக்கா அதுல சிறப்பா செய்வேன்னு முதல்ல நல்லபடியா படிப்போம். சரி, நீ வேலைக்கு போல? வேலைக்கு தான் கிளம்பிக்கிருந்தேன். அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போலாம்ட்டுதே. வீட்டுக்கு போனேன், ஆளை காணும். அதுக்குதே இங்கதான் இருக்கேன். சரி, சாயந்தரம் வந்து பிறகு பேசுவோம். சரி, நீ பார்த்து பத்திரமா வேலைக்கு போ. சரிக்கா. வக்கீல் சார், போயிட்டு வாரேன். எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. எனக்கு வாய் கொஞ்சம் துடுக்கா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போயிட்டு வையா வாரேன். போலாமத்தா? போலாம் சார். அப்ப சரி மீனாட்சி, நான் கிளம்புறேன். பாத்துக்கண்ணா, நான் சாயந்தரம் வாரேன். சரி மாமா, பார்த்து பத்திரம். பாத்துக்கிறேங்க சார், வாரேன். சரியா, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு எந்த அளவுக்கு சந்தோஷமா போனமோ அந்த அளவுக்கு வேதனையோட திரும்ப வந்திருக்கோம். எப்படி மாமா அத்தை மூஞ்சில முழிக்க சொல்லிக்கிருக்க? நான் உன்னை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? இங்க பாரு, உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையோ, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நம்மளுக்கு குழந்தை பிறக்கும். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. ஏண்டி, ஒரு மணி நேரம் அங்கே உட்காந்து உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்து இங்க வந்து மூஞ்சி எப்படி வச்சுட்டு நினைக்க இருக்க? அப்ப எனக்கு என்னடி மரியாதை? நான் சொல்றது கேளுங்கிறேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி நீ நம்பணும், புரியுதா? ஒன்றும் கவலைப்படாத. அந்த கடவுளுக்கு எனக்கு வந்து குழந்தை கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் இப்போ நீயும் நானும் வீட்டில இருந்து வாயத்தை வந்து சொன்னா மட்டும்தான் நம்மளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றே தெரியும். சொல்லவே இல்லைன்னா எவனுக்குமே எதுவுமே தெரியாது. என்ன போகும்போது எப்படி பல்ல காமிச்சிட்டு போனோம், அதே மாதிரி திரும்ப வரும்போது பல்ல காமிச்சிட்டே உள்ளே போகணும். புரியுதா? நமக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கட்டுமே, அதை வெளி ஆளுகிட்ட நம்ம காட்டக்கூடாது. நம்ம பிரச்சனை நமக்கு. புரியுதா? நீ நானும் வேற வேற கிடையாது. உனக்கு நான், எனக்கு நீன்னு இருக்கும். புரியுதா? எனக்கு பல்ல காமிக்க தெரியாதே. அடியே, காமெடி பண்ணிக்கிறியா? குமட்ல குத்துறேன் வையே. அவளுக்கு எங்க மன கஷ்டமா இருக்கு. நாளைக்கு இப்ப சிரிக்கணும் மாமா. அப்படியே பாத்துக்க, சோழி பத்திட்டு போயிரு. இல்லைன்னா உன்னையும் அப்படியே. இங்க பாரு முட்டைக்கண்ணி, நான் சொல்றது கேளுன. நான் என்ன சொன்னாலும் அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும். நம்மளோட பிரச்சனை நமக்கே இருக்கட்டும் முடி. மற்றவங்க கிட்ட எடுத்துக்காட்ட வேணாங்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன, எதையும் போட்டு மனசுல குழப்பாம என்ன மாதிரி ரிலாக்ஸா இரு. நீ மனசுல வேற எதுமாயா? எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது? எனக்கு குழந்தை பிறகுன்னு டாக்டர் சொல்றாங்க. இப்படி பல்ல காமிச்சிட்டு இருக்க. அப்ப ஒரு குழந்தை வேணாமா? நான் ஒன்னும் அப்படி சொல்லவே இல்லையே. அப்புறம் என்னையா? அழியா வெண்ண மாதிரி நிக்கிறீங்க. ஐயோ, உனக்கு என்னது கட்டண்டே தெரியல. ஐயோ, என்னையா? அழுகணுமா? அடியே, எதுக்கு நீ அழுக சொல்லிக்க இருக்க? மாமா, நீ மனசுல வேற எதுமா மாமா? எதுக்கு இப்படி பல்ல காமிச்சிட்டு இருக்க? அருந்ததி, நீ காமெடி பண்ணிக்கிருக்க. அருந்ததி, நான் என்ன சொன்னேன்? எனக்கு அழுகடிக்கே வருது மாமா. அழுக கூடாது, அழுகவே கூடாது. புரியுதா? அழுகாம மாமா அப்படி பல்ல காமிச்சிட்டு வாரே, அதே மாதிரி உள்ளவா. என்ன,
மற்றதை ரூமுக்குள்ள போய் பேசிக்கிருவோம். வீட்டுக்கு முன்னாடி நின்று பேசிக்கிருந்தா வெளியே போறவங்க கூட என்னடா வீட்டுக்குள்ள ரொமான்ஸ் பண்றதை விட்டு வெளியே நின்று ரொமான்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா நிக்கிரிகளும் ரொமான்ஸ் நடந்துருக்கு. ஏதாவது சொல்லி விடுவேன், சோழியை பார்த்துட்டு போயிடப்பா. பின்ன என்னடி, வா போவோம். மாமா கண்ணை பாரு, மாமா அழகா இருக்கீங்களா? ஒரு முறை எருமச்சாடி மூஞ்சில அப்புறம் மாதிரி இருக்கு. அட தாசில்தார் மேடம், என்ன எங்க வீட்டு சைடெல்லாம்? என்ன சார் காதுல விழுகல, என்ன சொன்னீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, தாசில்தார் மேடத்துக்கு தாசில்தார் ஆபீஸ்ல தானே வேலை, இங்க என்ன எங்க வீட்டு சைடுலாம்? அதுக்குள்ள நாங்க வார நியூஸ் தெரிஞ்சிருச்சா? ராமுக்கு போன் போட்டே தானே. ஏய் குருபி அந்த வயிரும் சோழியை பாத்துறாமா. தாசில்தார் மேடம், ராம் யாரு? உங்களோட காதல் என்ன? சும்மா இருங்கடா நீங்க வேற. ஏண்டா வந்தவன் தாசில்தார் ஆபீஸ்க்கு வருவோம் இல்ல அங்க வந்து இத்தனை நாளா நம்ம ஃப்ரெண்டை பார்க்காம இருந்துட்டோமே, வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போவோம் அப்படிலாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான் வருவியே அப்படித்தானே? நாங்க உங்களை தேடி வர வேண்டிய நிலைமை. ஆமா வீட்டுக்கு வந்தவங்க உள்ள போக வேண்டியதானே, வெளியே நின்று என்ன ஆளாளுக்கு கண்ணால ரொமான்ஸ் பண்ணிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல, வீட்டுக்குள்ள நாங்களா இருக்கோம்ல, இனி அவங்க ரொமான்ஸ் பண்ண விட்டுருவோமா என்ன? அதனாலவே. அருந்ததி, நீயே இஞ்சி தின்ன குரங்காட்டு மூஞ்சி வச்சுக்கிருக்க. ஒண்ணு இல்லையே. ஏமா இத்தனை நாள் புருஷனை பிரிஞ்சா இருந்த, இத்தனை நாள் அவங்க கூட தானே இருந்த, ஏன் இப்படி மூஞ்சி இருக்கு? அது அப்படித்தான் இருக்கும். என்ன அருந்ததி? அப்பதான் ஐயோ நீ என்ன சொன்னே? இப்போ அப்பதான் சொன்னதே நீ அவத்தல வருது. அதெல்லாம் விட்டு தள்ளு. இளை என்ன என்ன அதுல என்னங்கிறேன்? இல்ல என்னமோ குசு குசுன்னு பேசுறீங்களே, அது என்ன ஏதுன்னு கேட்டுக்கு இருக்கேன். அது பொம்பளை சமாச்சாரம், நீ தெரிஞ்சுட்டு என்ன செய்ய போற? என்ன பொம்பளை சமாச்சாரம்? அப்ப நீ என்ன வண்டிக்கு பேசிக்கிருக்க? டேய் நான் பொம்பளை தான்டா, என்ன நினைச்சுட்டு இருக்க? ஓ அப்படியா, எனக்கு இது வரைக்கும் தெரியாதே. ஆஹா. அப்பதான் சும்மா எனக்கு இல்லாதப்பதான் வலிக்குது. கூணப்பு வாய் கூட வச்சு என்ன? என்னடா இது, என்ன பேசுறேன்னு ஒட்டு கேட்டா இந்த அடி அடிக்கிறாங்க, விட அப்பதான் வலிக்குது. என்ன செல்வா மச்சான், நம்ம மாப்பிள்ள என்னடா? என்னடா புதுசா பாக்குற மாதிரியே பாத்துக்கிருக்கிய நீயும் பொண்டாட்டியும்? அது ஒண்ணுமில்லடா, இத்தனை நாளா ஒரு 4 நாளா நம்ம ஊரை நம்ம பாக்கல, அது கொஞ்சம் புதுசா தெரியுது, வேற ஒண்ணும் இல்ல. சரி உள்ள போவோமா என்ன? உள்ள போறதுல இருக்கட்டும், உன் பொண்டாட்டி மூஞ்சி எப்படி இருக்கு? ஏன் குச்சி முட்டை கூறி ரொட்டி வாங்கி தரலையா என்ன? அதை இந்த ஆளு வாங்கி கொடுத்திருந்தா கூட பிரச்சனை. இருந்ததி வாயை மூடுன்னு சொன்னேன். என்னடோப்பா ஊருக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டிய, நாங்க உங்களை பார்க்க வேண்டிய நிலைமை. சரி செல்வா, போன காரியம் எப்படி சிறப்பா முடிஞ்சா? அதெல்லாம் ரொம்ப சிறப்பா முடிஞ்சு. போற காரியத்தை தாண்டி சில சிறப்பான காரியங்கள்லாம் நடந்துருச்சு. சரி ஏ செல்வா, சரி சரி, அப்ப அடுத்த மாசத்துலயே குவா குவா தானா? அதனால என்ன, அதெல்லாம் ஒண்ணுக்கு டபுளா கேட்கும், கவலைப்படாதீங்க. சரிதான் சரி சரி, சீக்கிரமா முடிச்சுப்புட்டு வந்துதோல. நீ இல்லாம அங்க ஒரு மாதிரி இருக்குடா, சீக்கிரமா வந்துருஎன்ன? என் சோழியை விட்டுப்புட்டு சாரை பார்க்க வந்திருக்கோம் என்ன, சீக்கிரமா வந்துருங்க. சரி நான் வாரேன், அடுத்தது வாரேன். தாசில்தார் மேடம் வந்துட்டு இப்படி காலில் மஞ்சள் தண்ணி ஊத்திட்டு போறிய? செம்படைக்கு அது சுடுதண்ணிடா. ஏதாவது ஒரு தண்ணி சோழிய பாரு, வாங்க காப்பி ஈப்பி சாப்பிட்டு போறது. ஐயோ உங்க அன்பே போதும்பா தம்பி, காப்பில வேண்டாம். சரி நான் வாரேன். அப்பதான் வாரேன், ரொம்ப கோவப்படாதீங்க. இல்லை வாரேன், சீக்கிரமா வந்து சேரு. அருந்ததி வாரேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் விளங்கல. சரி பாத்துக்கிறங்க, வாரேன். ஏதாவது சண்டை கிட்ட பிடிச்சிலான்னு தெரியல. சரி வாரேன். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. செல்வமாமா, உன் தங்கச்சி ஊருக்கு போயாச்சு, நீங்க இப்ப வந்திருக்கீங்க. சரி சரி சரி, உள்ள வாங்க உள்ள வாங்க. இது ஏன் இப்படி 1.5 படத்துக்கு மூஞ்சி தொங்க போட்டு இருக்கு, என்ன வெண்ணையோ. சரி உள்ள வாங்க. அருந்ததி சரி உள்ள வாங்க, உள்ள வாயா. வாரப்ப தண்ணி போ. சரியா குட்டிமா, இங்க பாரு, இப்ப சொல்றேன், நல்லா காதுல வாங்கிக்க. நம்ம எதையும் நம்ப வேணாம் என்ன, யார் சொல்றது எதை சொல்றது நம்ப வேண்டாம். நான் நம்புற ஒரே ஆளு என் அப்பா, புரியுதா? உள்ள போயிட்டு வா, என் அப்பா கிட்ட போய் பேசிட்டு வருவோம் என்ன. என் அப்பா பார்த்துக்குருவார், எதா இருந்தாலும் கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும். இது என் அப்பாவோட வீட்டு மேல சத்தியம், புரியுதா? இது என் அப்பாவோட வீடு, என் அப்பா ஆசைப்பட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சது என்ன. இது என் அப்பா வீட்டு மேலே சத்தியம். இந்த வீட்டுக்காக தான் உன் அப்பையும் சண்டை ஓடுறான்ட்டு எனக்கு நல்லாவும் தெரியும் என்ன.
அதனால நான் சொல்றதை நீ நல்லா காதில் வாங்கிக்க. கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும். என் அப்பா மேல பாரத்தை போடுவோம். என் அப்பா எதா இருந்தாலும் நல்லதா வா உள்ள போவோம். அழுதால் உன் பார்வையும் அயர்ந்தால் உன் கால்களும் அதிகாலையின் கூடலில் சோகம் தீர்க்கும் போதும் நான் இருக்கேன். கவலைப்படாம வா உள்ள போவோம். வா அன்பு, நீ வீட்டுக்கு வந்தவனதான் வீடு வீடு மாதிரி இருக்கு. ஏன் இந்த 2 நாளா வீடு சத்திர மாதிரியா இருந்துச்சு? உன் வாயை மூடுறி. என்னம்மா மல்லிகா, நல்லபடியா அம்மா அத்தை சித்தி சித்தப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சா? உன் பேரு பார்வதி தானம்மா? ஆமாத்த. என்ன ஆசிர்? ஐயோ வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அன்பண்ணா, நீ இல்லாம எனக்கு ஒரு கை உடஞ்சு போச்சுரா. எந்த கடையிலடி வெடி வாங்க? தாறுமாற வெட்டிக்கிட்டு. உங்க அப்பா செங்கோட்டன் கடையில தான் வாங்கினேன். எங்க அப்பா போய் செங்கோட்டன் இல்லடி. வாய் மூடுங்கடி, தேவையில்லாம வாய் கொடுத்து அன்பு மாமா கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாதீங்க. வாய் மூடிருங்க. அவங்க கிடக்குற எனக்கு என்ன பயமா? செருப்படி வாங்குறது கன்ஃபார்ம். அவதானடி வாங்குறா. விட்ரி, நீ எதுக்கடி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. ஓகே என்னவோ? ஹாய்மா, நல்லபடியா டாக்டர் படிக்கணும், ஓகேவா? டாக்டர் படிக்கிறதுக்காக நீட் எழுதி பாஸ் பண்ணி சென்னைக்கு வந்திருக்கீங்க. பெரிய காலேஜ் சென்னையில தான் இருக்கு. நல்லபடியா படிச்சு டாக்டர் ஆகணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, நீ வாழ்த்துறா மட்டும் அந்த பொண்ணு டாக்டர் ஆகாம இருந்துருமா? டே டே டே, ஓரா சீன் போடாதடா டே. வர வர லட்சுமிக்கு வாய் ரொம்ப அதிகமாயிருச்சு. வாயில சூடு வச்சாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கிட்ட இருந்து அந்த பழக்கம் வந்துச்சுன்னு தான் தெரியல. வேற யாரும் இளங்கோவா தான் சொல்லி கொடுத்தா. அவன் தான் யாராவது பெரியவங்க பேசுறேன் ஏத்து பேசுறேன்னு சொல்லி கொடுத்தான். என்னங்கோ அப்படியா? ஸ்ரீ அவளுக்கு உருட்டிட்டு இருக்காளுங்க. ஸ்ரீ நான் அப்படியா? என்ன ஸ்ரீ, என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் எப்படி மரியாதை கொடுப்பேன்? ஓ மரியாதை தானே, அதெல்லாம் நல்லா தெரியும்டா எனக்கு. சூப்பரா இருக்கு. ஸ்ரீ இப்போதைக்கு வலியற அமைதியா. அடி பாவிகளா, நீங்க வாயடிக்கிறதுக்கு என் புருஷனை பலி கிடக்குறீங்களா? கொன்னுடுவோம் பாத்துக்கோ. என்ன என் புருஷனுக்கு யாரும் இல்லைனா நான் இருக்கேன்டி. வாய் மூடு, இல்லைனா உள்ள கிடக்கிற தாலி எடுத்து வெளியே காமிச்சிருவேன். வாய் மூடிட்டு அப்படியே இன்னும் உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. உன் புருஷன் பெரிய இவனா? நான் அப்படித்தான் சொல்லுவேன். வாய் மூடு. என்னடி நாத்தனார் இவ்வளவு கேவலமா அசிங்கப்படுத்துறீங்க? இரு என் புருஷன்ட்ட சொல்லி கொடுத்து 2 பேத்தி என்ன பண்றேன்னு சுட்டு தள்ள சொல்றேன். ஆமா பெரிய இவன் உன் புருஷன். இதான் சொல்லிட போறேன். மெதுவா பேசுகடி. புருஷன் பேசாதுக்கடி. எம்ம பக்கத்துல தான் நிக்குது. அந்த பயம் இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணணும்? வாயை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, நாங்க பேசுறது மட்டும் வேடிக்கை பாரு. புருஷனை சைட் அடி அங்கதான் நிக்கிறா. அடி நீ தான் தைரியமான ஆளாச்சல. அம்மா பக்கத்துல இருக்க நீ தான் தைரியமான ஆளாச்சல. இப்படி சைட் அடிக்கிற. சைட் அடி. எனக்கு என்ன பயமா? எப்ப பாரு ரைட்ரி. இன்னைக்கு செருப்படி கன்ஃபார்ம். போது நிறுத்து, இல்லைன்னா லதாட்ட போட்டு விட்டுருவேன். சைட் அடிக்க சொன்னா இப்பதான் கண்ணால பாத்துட்டு இருக்காங்க. போய் ஒரு லிப்லாக் அடிக்க வேணாம். என்னடி இந்த அளவுக்கு பேசுற? எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? மூடுங்கடி, ஓர பண்ணாதீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீ ஓர பண்ணாத, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் அப்படியே ஓர பண்ணது. இந்த அளவுக்கு வளர்க்குறீங்க, நீங்க அதை கூட பண்ணிக்க மாட்டீங்களா? ஓடுறி போடி வெக்கமா இருக்கு. அத்தை, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அத்தை? அடவேங்கப்பா, எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஒரு பிரச்சனை இல்ல. முன்னையே பேசுனது தானே, அப்புறம் என்ன? நீளத்தை இருந்தாலும் கேட்டுக்கிறேன். அதான் பேசி ஆளை மயக்கி வச்சிருக்கீங்களே. அத்தாச்சி, என்ன திடீர்னு எங்க ஊர் பாச பேசுறிய? ஒட்டிக்கிருச்சோ? என் பாசி என்னென்னலாம் சொன்னீங்க. இப்ப நீங்களே அந்த பாசத்தையும் பேசுறிய. பாத்தீங்களா? ஐயோ தெரியாம வந்துச்சுப்பா, மன்னிச்சுக்க. ஐயே ஆமா, ஓர பண்ணாதம்மா. அவங்க என்ன சொல்ல போறாங்க? முன்னாடியே பேசுனது தானே. அந்த பொண்ணு இங்கே தங்கி படிக்கல, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா? அந்த பொண்ணு நல்லா படிச்சு டாக்டர் ஆனா போதும். சரி, இப்பதானே வந்திருக்கீங்க, உள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. சரிங்கம்மா, வாமா போலாம். உள்ள வாங்க. போய் நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். ஏண்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ மேல போவனே பாத்துக்கிறேன். மேடமா மேல வந்தாலும் யார்ட்டையும் பேசுற மாதிரி இல்ல. மதியா கோவப்படுத்தாத. அமிர்தே என்ன கோவப்படுத்துறாங்க? வா பார்வதி போவோம். என்ன தைரியம் உனக்கு? யாராவது பாத்துருவாங்க. இல்லவோ விடு. இவன் பார்த்தா எனக்கு என்ன? நான் என் பொண்டாட்டி கொஞ்சம்ப்பா. ரொம்பதான் தைரியம் என்ன? இப்ப மட்டும் லத்தா வரணுமா? என்னடி பெத்த தாயை பேர் சொல்லி கூப்பிடுற? நான் அப்படிதான். அதை விடு. இப்ப யாராவது பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். காப்பாத்துறதுக்கு அவளுங்க கூட இல்ல, 2 பேரும் வெளியே போயிட்டாளுங்க. பயமா இருக்கு. என்ன பயம்? எதுக்கு பயமா இருக்கு? ஏன் இளங்கோ, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டது
வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் ஏற்றுக்கிட்டு உரிமையோட உன் பக்கத்தில் இதே மாதிரி நிற்கிற நாள் வருமாடா? வராம எங்கடி போகுது? இப்போ மட்டும் என்ன உரிமையா இல்லாம இருக்கு? எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா என்ன பண்றது, இப்போ திருட்டுத்தனமா பேசிட்டு இருக்கோம். வீட்டுல எல்லாரும் தெரிஞ்சுன்னா இதே பப்ளிக்கா பேசுவோம். அவ்வளவுதான். ஆமாம், இந்த இடத்துல யாருமே வரமாட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, இது பெரிய பேலஸ், எல்லா இடத்துலயும் எல்லாரும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க பாரு. நிறைய தடவை இந்த இடத்துல தனியா உட்காந்துருக்கேன். ஒரு ஈக்காக கூட வந்து எட்டி பார்த்தது இல்ல. அதான் இங்க இழுத்துட்டு வந்தேன். சரி பேசியாச்சுல்ல, நான் போட்டா? இண்டி இங்க இழுத்துட்டு வந்தது என்ன காரணத்துக்குன்னு தெரியாம பேசியாச்சுல போட்டாவா? வேணாலுங்கோ வேணாம், அடி விழுகும் வேணாம் வேணாம் வேணாம், அவ்வளோதான். என்ன வேணும்? ஏய் அடிப்பேன். இளங்கோ கை பிடிக்க நீயோ என்ன பூவரசி, காலங்காத்தால எந்திரிச்சு இப்படி வந்து நின்னுக்கு இருக்க? என்ன அது பார்க்க நல்லா சந்தோஷமா இருக்கியே? ஏன் அம்மாச்சி சும்மா இருக்க மாட்டீங்களா? என்னைய பார்த்தா சந்தோஷமா இருக்க மாதிரியா இருக்கு? சும்மா சொல்றதுதே, அதுக்காக சந்தோஷமா இருக்கேன்டா சொன்னேன். என்னவா, எங்க புருஷனை காணா? அவருதான் இன்னைக்கு நைட்ல இருந்து வீட்டுக்கு வரலையே அம்மாச்சி. ஏதோ முக்கியமான கேஸ்ன்ட்டு ஸ்டேஷன்லேயே இருக்காரு. அதே அம்மாச்சி உங்ககிட்ட ஒன்று கேட்கலாம்டு. நைட்டு புருஷனை மிஸ்யூஸ் பண்றா. அப்படியாத்தா? தெரியலையேத்தா, எனக்கு எதுவும் போன்லாம் போடவே இல்லை. போன் போட்டிருந்தா கூட தெரிஞ்சிருக்குமா என்னமோ? போன் போடலையேத்தா. போன் ஏதாவது போட்டு பார்த்துருக்கலாம்ல? போன் போட்டு தான் தெரிஞ்சிருக்கும்ல. இல்லை மச்சி, போனும் போட்டு பார்த்துட்டேன், எடுக்கவே மாட்டாங்க. அதே உங்க போன்லேருந்து போடலாம்னு வந்தேன். அப்படியாத்தா? சரி விடுத்தா, கவலைப்படாத. நீ இந்த அளவுக்கு புருஷனை மிஸ்யூஸ் பண்ணுவே நான் நினைக்கலத்தா. என்னது மிஸ்யூஸா? யாத்தா பூவரசி கண்ணதுக்கு இந்த ஊர்ல உருளுது? அது அது ஒண்ணு இல்ல மச்சி, ஏதோ சொன்னியே. அதே போலீஸ்காரனுக்கு எப்படி வீட்டுல தங்குவியா? கல்யாணம் ஆகி 1 மாசம் 2 மாசம் இருந்ததே பெரும்பாடு. 4-5 மாசம் இருக்கும்ல, எனக்கு தெரிஞ்சு 5 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 மாசம் வரைக்கும் அவன் வீட்டுல இருந்ததே பெரும்பாடு. அதுக்கப்புறம் அவன் வேலையை அலைய வேண்டாமா? அதே அவனை மிஸ்யூஸ் பண்றேன்னு சொன்னேன். பாடி சீமாரசி என்ன? சும்மாரு, அவங்களுக்கு தெரியாத நடதானே சொல்றாங்க. சும்மா இருங்க தாஜி, இதுக்கு இப்பயே பாடம் எடுக்கணும். இல்லடா அப்புறம் யாராவது இருக்கும்போது ஏதாவது சொல்லி விட்டுச்சுனா அப்படியே தப்பு தப்பா பேசிறோம். எனக்கு என்னடி பாடம் எடுக்க போற? ஏய் நான் அந்த காலத்து எம்பிபிஎஸ் ரி. ஓஹோ எம்பிபிஎஸ் ஆ? சரி எம்பிபிஎஸ் னா என்னடி சொல்லுவாப்பா? என்ன அது ஏதோ ஒரு படிப்பு அதுன்னு சொன்னேன். அதான் அந்த காலத்துல எம்பிபிஎஸ் படிச்சிருக்க முடியானே, என்ன பத்தி உனக்கு தெரியாது. சரி என்ன சொல்லு. மிஸ்யூஸ்டா ஒருத்தவங்கள அசிங்கப்படுத்துறதுக்கு அர்த்தம் பத்தா? ஐயோ அடி ஆத்தி, இத முன்னையே சொல்ல மாட்டீங்களாடி? ஐயோ ஒரே வெக்கமா போச்சு. இதுக்கு நான் யாரது படிச்சிருக்கேன்னு சொல்றது? குண்டை குண்டை பேசிக்கிறதா அப்படியே? சும்மா இருல. ஏன் நீங்க சும்மா இருங்க தாச்சி. எதுமே தெரியாம ஆளே நம்மளுக்கு இருக்கதே ஒரு வேலைய வச்சிட்டு இருக்குது. என்ன காலையில மீட்டிங் போட்டி வர? என்ன மேடம் சைட் அடிக்கிறீங்களோ? இல்லையே அம்மா, நேத்து பூரா போன் போட்டேன், ஏன் எடுக்கவே இல்லை? ஏன் ராத்திரி வீட்டுக்கே வரல? நான் தூங்கவே இல்லை தெரியுமா? ஓஹோ தூங்கலையா? நான் இல்லாம போதே உனக்கு எரும மாடு கிடக்க மாதிரி தூங்குவியடி. என்ன நான் இல்லாம தூக்கம் உனக்கு? ஐயோ மெண்டல், உனக்கு புரியல. அதாவது நீ அந்த ரூம்குள்ள இருந்தாலும் உன்கிட்ட வம்பிழுத்துட்டா தூங்குவீங்களே, அதே நேற்று பூரா தூக்கமே வரலையா? நீ ஏன் வரல? ஏன் போனவே எடுக்கல? நீ கொஞ்ச நாளைக்கு இப்படித்தேன் ஒரு பெரிய கேஸை கொடுத்துட்டாங்க. அந்த கேஸை முடிக்கிறதுக்குள்ள நான் என்ன வண்டி எனக்கே தெரியல. அப்ப அது வரைக்கும் வீட்டுக்கு வர மாட்டியா? நீங்க பேச வேண்டிய நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். வந்தீங்கன்னா ரூம்ல போய் பேசலாம். என்ன குசு குசுன்னு பேசுறாங்க? உள்ள மாமி, உனக்கு ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்திருக்கியா? யோ மெண்டலா நீ? வதியா நடி? முடியாது.
ஓ முடியாதோ? என்னைய பொசுக்குன்னு தூக்கிட்ட. ஏன் பொண்டாட்டி நான் தூக்குறேன், என்ன இவங்க எப்பயா? அது சரி. என்னை பேராண்டி என்ன செஞ்சு விட்ட? பார்த்து எப்படி தெரியும், பொண்டாட்டி தூக்கிட்டேன். அடியோ தீ வரல மட்டும் நீட்டுக்கு இருக்கு. செத்தைய பேராண்டி. உன்னை விட்டு நான் இருந்தால் அன்று வரும் சந்திரனும் சுகமோ மன்மதனின் அம்புகளும் பாய்ந்திடுமோ. வெள்ளிலவ தூது வீடு வண்ணமையில் உன்னருகில் வருவே வெள்ளியறை பாடல்களை பாடிடுவேன். என்னை கொடுத்தேன் கொண்டு போ உந்தன் கையோடு. ஒட்டியிருப்பேன் ஆடை போல் உந்தன் மெய்யோடு. இல்ல எனக்கு புரியல. சம்பந்தமே இல்லாம ஒருத்தவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. எதுக்கு சம்பந்தமே இல்லாம உனக்கு கோவம் வருது என் மேல? சம்பந்தம் இல்லாம கோவப்படுறதுக்கு நான் கிறுக்கச்சியா? இல்ல தெரியாமத்தான் கேக்குறேன். கிரிக்கெட் எல்லாண்டி இருக்க, அதனாலதான் கேக்குறேன். என்ன காரணம் சொல்லிட்டு கோவப்படு. உங்க அக்கா என்கிட்ட என்னென்னமோ சொல்றாங்க உங்களை பத்தி. நீங்க அப்படிலாம் இருக்க மாட்டேதான் நான் நினைக்கிறேன். அக்கா சொன்னாலா? என்ன சொன்னா? ஓ அவ என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவ அப்படித்தானே? அப்ப என்ன லவ் பண்ணது? என்ன முதல்ல பேச விடுங்க. பேசுடி பேசு. என்ன பாக்குற? பேசு, ஏதோ பேசணும்னு சொன்னீல, பேசு. ஏமாமா அன்னைக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். நீங்க இசைக்கிட்ட நெருங்கி பழகுறிய, பேசுறிய, வைக்கிறிய, இதெல்லாம் வச்சு நான் உங்களை சந்தேகப்படுறேன்னு கூட நீங்க சொன்னீங்க. ஆனால் நான் சந்தேகம்லாம் படலை. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நீங்கள் எனக்கு மட்டும்தாங்கிற அந்த உரிமையில தான் நான் சொன்னேன்ட்டு. ஆனால் உங்கள் அக்கா என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் சொல்லவா? பாருங்க, நான் தான் சொல்லுவேன், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. சரி சொல்லு. நான் ஒரு ஏழை பொண்ணாம்மா, கிராமத்து பொண்ணாம்மா. என் தம்பியை பற்றி நீ என்ன நினச்சிக்கிருக்க? அவன் படித்தவன். அவன் உன்னை வேணாட தூக்கி போட்டு என் பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிருவியா? அவன் அப்படிப்பட்ட ஆளுதே. என் பொண்ணுக்கும் என் தம்பிக்கு எப்படி ஒரு உறவுன்னு உனக்கு தெரியுமா? அப்படிலாம் கேட்டாங்க. ஓ சரி, அதுக்கு என்ன அதுக்குங்கிறிய? ஓ நான் எம்பிட பெரிய விஷயம் பேசிக்கிருக்கேன், உங்களுக்கு அது சர்வ சாதாரணமா போச்சுல? அதுக்குங்கிறிய? அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்போ உங்க அக்கா சொன்னது உண்மைதானே? ஆமா, நீ ஏமாத்தி பிரிவி, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. உங்க அக்கா சொல்றதெல்லாம் உண்மைதே. நானே நம்பி ஏமாந்துட்டேன் போல. இங்க பாரு, நான் பொறுமையா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஏதாவது உங்ககிட்ட வம்பிழுத்தனா, இல்ல ஏதாவது கோவமா ஏதாவது பேசுறேனா? நான் எந்த நேரத்துல எப்படி பேசுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் நீதான் நினைக்கிறேன். ஆனா அது இல்லைன்னு ஒவ்வொரு டைம் நிரூபிச்சுட்டு இருக்க. அது எப்பயும் முடிஞ்சு போன பிரச்சனை, இப்ப வரைக்கும் எதுக்கு எழுதிக்கிட்டு இருக்க? நானும் முடிஞ்சிருச்சுன்னே நினைச்சேன். ஆனா இனிமேதான் தொடங்க போதும் என்னமோ எனக்கு தோணிக்கிருக்கு. மல்லிகா, எதுக்காக இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. அப்படி உங்ககிட்ட அவன் என்னத்தான் சொல்லி வச்சான்னு தெரியல. இன்னைக்கு அவளுக்கு இருக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அவங்கள வையாதீய. என்ன, நான் வேறுக்குனே சொல்லியிருக்கேன். என்னால வர பிரச்சனைக்கு வீட்டாளுகளை யாரையும் வைய வேணான்னு சொல்லிட்டேன். என்ன, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி நெருங்கி பேசுறிய, பழகுறிய? நான் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டேன்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லை சொல்லி சொன்னீங்க. நீ ஆமான்னு தானே நம்பின? இப்ப என்ன புதுசா? எங்க அக்கா ஒண்ணு சொல்லிட்டு அப்படி நம்பிடுவியா? அப்ப நீ என்ன லவ் பண்ணது? சொல்லு. இங்க பாரு, உண்மையா லவ் பண்ணிருந்தா சந்தேகன்ற ஒண்ணு அங்க வந்திருக்கவே கூடாது. என் அக்கா என்ன அந்த கடலே சொன்னாலும் நீ என்ன நம்பி இருக்க கூடாதுடி. ஓ, அப்ப நான் நம்பிட்டேன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? இப்ப நீங்க எந்த தப்புமே செய்யல, சொல்லுங்க. ஏன் மல்லிகா, உனக்கு என்னாச்சு மல்லிகா? எனக்கு அது தெரியும். ஆனா ஏதோ பிரச்சனை போல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது உன்னை வச்சுதாண்டி. என்ன சொல்ற? என்ன வச்சா? நான் உங்களை காதலிக்கிறதுக்கு முன்னாடி, உங்ககிட்ட என் விருப்பத்தை சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எத்தனை முறை கேட்டேன், என்னை ஏமாத்திருவீங்களா, என்னை காயப்படுத்துவீங்களா, இல்லை என்னை பாதியில விட்டுட்டு போயிருவீங்களான்னு எத்தனை முறை உங்ககிட்ட கேட்டிருப்பேன். சொல்லுங்க, என் காதலிச்சதுக்கு பிறகு கூட நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, அப்போ என்னை ஏமாத்துறீங்களா? நீ என்ன நம்புறது அவ்வளவுதான் இல்லையா? எனக்கு நம்பிக்கையெல்லாம் இருக்குங்க. நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, நம்பிக்கை இல்லாமலதான் போட்டிருக்கேன் கழுத்துல தாலி. இது எதுக்கு வாங்கணும்? எதுக்கு உங்க கூட சேர்ந்து வாழணும்? சொல்லுங்க பாப்போம். பாரு, இப்ப நீ நல்லா மண்டை குழம்பி போயிருக்க. இப்ப நான் உங்ககிட்ட என்ன பேசினாலும் தேவையில்லாம ரெண்டு பேத்துக்கு சண்டதே வரும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பேசாம படுத்துங்கிற வேலையை பாரு.
ஓ ஆமா ஆமா, உங்களுக்கு இனி நான் பேசினா எரிச்சலாதே இருக்கும், எல்லாமே இருக்கத்தானே செய்யும். இதே உங்க அக்கா மக இசை பேசுறா நல்லா இனிக்கும்ல. ஐயோ அடிக்கிறாரு. நம்ம போயிடலாம், இல்லைன்னா அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருக்கு மல்லிகா, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா கோவப்படாதீங்க. கோவப்படாம என்னடா பண்ணி சொல்ற? என்ன வார்த்தை கேட்டா தெரியுமா? இவகிட்ட இருந்து அந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கலடா. அண்ணா அவங்க எவ்வளவு தப்பா பேசியிருந்தாலும் என்ன பேசியிருந்தாலும் அவங்கள நீங்க அடிச்சிருக்க கூடாதுண்ணா. கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கணும் என்ன. ஏன்னா சரி விடுங்க, இப்போ ஒன்றும் இல்லை. சரி வாங்க வெளியே போலாம், வாங்க வாங்க. நான் எங்கேயும் வரலடா, விட்டுறோம் அவ்வளோதான். டென்ஷன் ஆகுது எனக்கு. பாருங்க இப்போ நீங்க ரொம்ப கோவத்துல இருக்கீங்க என்ன. இப்போ என்ன பேசினாலும் கோவம் தான் வரும். வாங்க நம்ம வெளியே போலாம், வாங்க கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவோம், சரியாயிடும் என்ன. அது எல்லாத்துக்கும் காரணம் அக்கான்னு ஒருத்தி இருக்கால, அவதான். அவளை அப்புறமா வந்து வச்சுக்கிடுவோம். நீங்க வாங்க முதல்ல போலாம். நீங்க இப்படி கோவப்படுறதால மட்டும் அண்ணி என்ன போறாங்க அடிக்கிறீங்க? ஏன்னா கோவம் அவ்வளவு படுத்துறாடா, டென்ஷன் ஆகுதுடா. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த லதா. அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இது யாரு காரணமோ அவங்கள தானே ஏதாவது நம்ம பண்ணணும். நீங்க இப்படி கோவப்பட்டுட்டு இருந்தாப்புல மட்டும் எல்லாம் மாறிடும் நீங்க நினைக்கிறீங்களா? பாவம் அண்ணி ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்காங்க. ஏதோ தலை சுத்துதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட புளிப்பு முட்டாய் கேட்டாங்க, வாமிட் வருதுன்னு. என்ன சொல்ற? ஆமாண்ணா, உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. அதான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்படி அடிச்சிட்டீங்களே. புளிப்பு முட்டாய் எது கேட்டா? தெரியலண்ணா, வாமிட் வருதுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்படியா? அடி கிறுக்குச்சி, எதுக்கடி பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்க? அவளுக்கு என்னாச்சு? எதுக்கடி மயக்கப்பட்டு விழுந்து கிடக்குறா? ஏதோ சண்டை மட்டும் போட்டாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனா என்னாச்சு? நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? பாட்டி, நீ பாட்டி ஆயிட்ட. இசை என்ன சொல்ற? ஆமா பாட்டி, இதுக்கு யாரும் அழுவாங்களா? எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஓ மருமக என்னோட அக்கா கன்சீவா இருக்காங்க. என்னடி சொல்ற? ஆமா பாட்டி. ஆராரிரோ என பாடிட இன்னுயிரின் துகள் இங்கே என் கண்ணின் கருவிழியாய் நீ இருப்பாய் என்றிருந்தேன். மயில் தோகை உன் விரல்கள் வருடிடும் நாள் வாராதோ. யாழிசையோ உன் அழுகை கேட்டிடும் நாள் வாராதோ. கண்ணான கண்மணி என் மடியில் நீ தூங்க. செல்ல குறும்பாலே உன் தந்தை மனம் குளிரவா. பிஞ்சு கைகள் தான் கண்ணீரை துடைக்காதோ. அண்ணா லாரி வருது, பார்த்து போங்க அண்ணா.